இது ஃபேப்ரிக் சோர்சிங் எபிசோட் நம்பர் 3. ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்ட்ரெஸ்ட் இமேஜை பார்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கடைக்கு போனேங்க. 3 நாள் கடைக்கு போனேன், கிடைக்கவே இல்லை. சரி நம்ம அப்படியே பார்த்தாலுமே லைட் கலர்ஸாக கிடைக்குது. லைட் கலர்ஸில் கிடைச்சதுன்னா என்ன ஒரு பிரச்சனைனா சீக்கிரம் ஃபேட் அவுட் ஆயிரும். யோசிச்சுட்டே இருந்தேன். சரி வேற மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு, ஓகே இது கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டு பார்த்தோன்னே ChatGPTல அந்த பிக்சரை வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிக்சர் மாதிரி எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுன்னோடனே உடனே இம்ப்ரெசிவாக சூப்பராக இருந்துச்சு. அப்போ நம்மளும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 3.5 மீட்டர்ஸ் நான் எடுத்துட்டேன். அப்போ 3 மீட்டர் பத்துமா ஒரு ஹை அண்ட் லோ ஃப்ராக்னு கேட்டால் ஸ்கர்ட்டுக்கு மட்டும் பத்துங்க. மேலே இருக்க யோக் மெட்டீரியலுக்கு ஒரு 3/4 மீட்டரும் கைக்கு ஒரு 1/2 மீட்டரும் வேணும். அப்போ பார்த்தாலும் கூட 5 மீட்டர்ஸ் வந்து தேவைப்படும். சரி 3.5 மீட்டரில் வந்து ஹை அண்ட் லோ ஃப்ராக் பண்ணுறதுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா உள்ள 44 இன்ச்சஸ் வைடு இல்லை. அதனால சைடில் இருக்க சீம் ஜாயின்ஸ் எனக்கு விசிபிளாக தெரியும். சரி இது காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்க மெட்டீரியலுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டேன். திரும்பவும் ஒரு 2 சோர்சிங் பண்ணிட்டு ஒரு 1.5 மீட்டர் அந்த மாதிரி சோர்சிங் பண்ணிட்டு திரும்பவும் மேலே இருக்க யோக்கு கைக்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஃபேப்ரிக்கை மேலே போட்டு பார்த்துட்டு அந்த கலர் நல்லா இருக்கே, இது நமக்கு சூப்பராக இருக்குமே, சூட் ஆகுமே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடுறோம். உள்ளே ஓப்பன் பண்ணி 44 இன்ச்சஸ் வைடா 60 இன்ச்சஸ் வைடா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. 60 இன்ச்சஸ் வைடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹைட்டும் நல்லா வரும். ஆனால் 44 இன்ச்சஸ் வைடு உள்ள ஃபேப்ரிக் ஃப்ரண்ட்ல வந்து லோவாகவும் பேக்ல வந்து ஹையாகவும் இருக்கும். அதுதான் நீங்க பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டா நீங்க சோர்சிங் பண்றப்ப வித்தை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நான் பண்ண மிஸ்டேக் நீங்களும் பண்ணிடாதீங்க. பாய்.